அதாவது நேற்று எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் போலாம்ல. சரி, எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார். மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்றும் இல்ல இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது. படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறொரு தேதிக்கு நாங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் ஒரு நாள் ஆஜராகி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுலாம் நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள். சோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம், ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கனால அதனால நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம். அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம். வேற ஏதாவது இருந்தா கேட்கலாம். இல்ல இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. நாங்கள் முடிவு செய்து எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து அது ஏதாவது ஒரு நாள், ஏனால் தேர்தல் நேரம் இருக்கிறது, நிறைய கூட்டங்களும் நாங்கள் நிகழ்ச்சிகளும் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சோ அது தேதி நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்றோம் சொல்லியிருக்கோம். சோ அதனால அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாங்கள் தேடி முடிவு செய்து நாங்கள் அங்க தெரிவித்த பிறகு அவர்கள் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வாங்க. இல்லங்க பாருங்க, எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் சம்மன். உங்க எல்லாருக்கும் தெரியும். உள்ள நடந்த உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்க பல தடவை சொல்லிட்டோம். தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு. ஒன்னுல ஒரு சிம்பிள் உதாரணம், 607 காவல்துறை காவலர்கள் அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தோம் சொல்லி சிஎம் சொல்லியிருந்தாரு. 607, அதாவது சும்மா குத்து மதிப்பால் 607 காவலர்கள் சட்டசபையில் சொல்லியிருந்தாரு. திரு டேவிட்சன் அவர்கள் 500 காவலர்கள் சொல்லியிருந்தாரு. ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன், ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியல் ஒவ்வொரு சட்டசபையில சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும். ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல விதத்துல இந்த கேஸ்ல நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததிலிருந்து அது நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில், அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னே கூறியிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது. அது குறித்தும் சிபிஐயிடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம். ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன்தேதியிட்டு நாங்க தான் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொன்னோம்னு சொல்லி கரூர் நகர ஸ்டேஷன்ல இருந்து கரூர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம். அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ தெரிவித்தார். கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அட் எனி காஸ்ட். நேர்மையாக இங்க பாருங்க, ஜனநாயகம் பொறுத்தவரை எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் தமிழக மக்கள் அனைவரும், தமிழக மக்கள் ஒட்டுமொத்த திரைத்துறையினரும், இந்தியா மக்கள் முழுவதும் இதை பீஸ்ஃபுல்லா எங்களுடைய தலைவருக்கு ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ரிலீஸ் இருக்கணும்னு விரும்புறோம். படம் ரிலீஸ் ஆகட்டும், நீதிமன்றத்திலிருந்து வரட்டும், அதுக்கப்புறம் விரிவான உங்களுடைய கேள்விகளுக்கு இல்ல இங்க பாருங்க, எங்களுடைய தலைவருடைய கடைசி படம் அது. அதனால நாங்கள் இது சம்பந்தமாக நீதிமன்றத்திலிருந்து முடியட்டும், இன்னும் ஒன்னாவது நீதிமன்றம் முடியட்டும், கண்டிப்பாக பேசுவோம். எல்லா விதத்திலும் ஒரே வருஷம் இங்க பாருங்க, கண்டிப்பாக இல்ல கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் யாரையும் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நாங்களுடைய நன்றி தெரிவித்துக்கிறோம். இது எங்களுடைய தலைவருடைய சென்டிமெண்டலா இது கடைசி படம். அது எல்லாருக்கும் நாங்க உணர்ச்சி பூர்வமாக அனைத்து எங்களுடைய தொண்டர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இதுக்காக காத்துட்டு இருக்கோம். அது பீஸ்ஃபுல்லா முடியட்டும், அது ரிலீஸ் பீஸ்ஃபுல்லா முடியட்டும். உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நாங்கள் அனைவரும் நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு காத்துட்டு இருக்கோம். அது வரட்டும், வந்த பிறகு சம்பந்தம் விரிவாக பேசணும். வேற எதுவும் இல்ல சார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சிபிஐ பிஜேபியோட ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ல இருக்கு, அதன் காரணமா தான் இந்த என்கொயரி நடக்குது. இங்க பாருங்க, இது பிஜேபி இஸ் பிரஷரிங் யூ சொல்றாங்க. இங்க பாருங்க, நாங்க இது சம்பந்தமா முதல் நாள் போனப்பே சொல்லிருக்கோம்.
எது எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றம் இருக்காதுன்னு தெளிவாக போன தடவை நாங்க சிபிஐ போன போய் சொல்லியிருக்கிறோம். அதனால அதை மட்டுமே நீங்க எப்பயுமே எடுத்துக்கங்க, அதை கடைசி கருத்தாக எடுத்துக்கங்க. இதுல எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் இருக்காது. மற்றபடி எல்லாமே இந்த ஜனநாயகம் ரிலீஸ்க்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்த பிறகு சொல்றோம். நன்றி.